உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா தாமினியை கொஞ்சம் பாரு. நீயே பாக்குறல, அவ தனக்கு தானே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திக்க மாட்டால. நீ என் கூட பக்கத்திலே உட்கார்ந்திருந்த அக்னியை சுத்தி சேர்ந்து வள வந்த இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க பாரு ராதா, நான் எப்பவும் உன்னை கண்ணை மூடிக்கிட்டு நம்புவேங்கிறது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நடந்த காரியத்துக்கு எல்லாருக்கும் உன் மேல மட்டும்தான் சந்தேகம் வருது. ஆனா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். யாரால ஆச்சு, ஏன் ஆச்சு எல்லாம் தெரியணும். இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அப்பா, நீங்க ஏன் ராதாவை திட்டுறீங்க? ராதா என்ன பண்ணா? ராதா ஒண்ணு பொய்யெல்லாம் சொல்லல. குஷி, நீ சும்மாரு, நடுவுல பேசாத. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ராதா, நீ எதுக்காக அழுவுற? நீ எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. சோ இன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்பா, உண்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போது, நிறுத்து குஷி. இப்ப ராதாவை காப்பாத்த நீ போய் வேற சொல்ல போறியா? இல்ல பாட்டி, ராதா தான் எனக்கு கத்து கொடுத்திருக்கா என்னைக்குமே நம்ம பொய் சொல்ல கூடாதுன்னு. சோ நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? நான் இப்ப சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். இப்போ என்ன உண்மை சொல்ல போற? எந்த உண்மையும் நான் கேட்க மாட்டேன். ஏய் தாமினி, அவளை பேச விடு. நான் கேட்பேன். சொல்லு குஷி, சொல்லு. நான் தாமணி ரூம் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அப்ப நான் அங்க இருந்து பார்த்தேன். தாமணியோட பெட்டுக்கு பின்னாடி ராதா இருந்தா. அதுவும் மயங்கி போயிருந்தா. அந்த நேரத்துல தாமணி என்ன பார்த்துட்டா. அவ என்ன அட்டாக் பண்ணா. அப்புறம் எப்படின்னு தெரியல, தாமணியோட கால் தடுக்கி அவ கீழே விழுந்து மயக்கமாயிட்டா. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னா கல்யாண பொண்ணையாவது மாத்தலாம்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.